அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும், கன்னி வீட்டுல கேது பகவானும், செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மகர வீட்டிலையும், சூரியன் புதன் சனி பகவான் இந்த 3 கிரகங்களும் கும்ப வீட்டிலையும், மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார். மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார். மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார். மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டில இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார். மார்ச் 17ஆம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார். இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது மேன்மையை தரக்கூடிய அமைப்பு தான். அந்த குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பார்க்கறது இன்னும் கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்னு, லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால கடவுளுடைய பரிபூரண ஆசிர்வாதம், பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணிய விஷயங்கள் நடக்கும். உங்க மனசுல இருந்த குறைகள் தீரும். ஏன்னா குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான். கடந்த காலகட்டங்கள்ல குரு ராகுவோட இணைந்திருந்தார், அப்புறம் வக்கரமா இருந்தார். ஆனா இப்போ அது எதுவுமே இல்லாம குரு பலமா இருக்கார், தனிச்சிருக்கார். ஏதாவது ஒரு ரூபத்துல இதுவரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விலகும். உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். மன குறைகளும் உடல் அளவுல இருந்த குறைகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தீரும். புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து செஞ்சு எடுத்த காரியத்துல வெற்றி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். தைரிய வீரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சா நமக்கு நன்மைகள் இருக்கும், எதை செஞ்சா நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் அறிஞ்சு எதிலும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். உங்க உள்ளுணர்வு திறனால, உள்ளுணர்வு சக்தியால எதையும் திறம்பட நேர்த்தியா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்காங்க. செவ்வாய் இங்க உச்சபலத்தோட இருக்கார். உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான அந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிருக்கார் தனஸ்தானத்துல. கூட சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது பிருகமங்கல யோகத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு. லாபாதிபதியான சுக்கிரனும் தனஸ்தானத்துல உச்ச செவ்வாயோட இணைந்திருக்கிறது பிருகமங்கல யோகத்தோட இருக்கிற சிறப்பான அமைப்பு. அப்போ தன வருமானம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இவங்க இருவரும் இணைந்திருக்கும் காரணத்தினால குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகும். ஆனா என்னதான் வரவு இருந்தாலுமே அதே செவ்வாயும் சுக்கிரனும், அதாவது செவ்வாய் விரையாதிபதியாகவும் சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கும் காரணத்தினால 6, 12ஆம் இடத்துக்கும் இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு தொடர்பு வரும் காரணத்தினால வரவு இருந்தாலுமே வரவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க. அந்த செலவுகள் உங்க குழந்தைகளுக்காகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ இருக்கும்.
மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு. தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அங்க சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. பாக்கியாதிபதியான சூரிய பகவானும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல தன்னுடைய பகை கிரகமான சனியோட சேர்க்கை பெற்றிருக்கார். அப்ப எரிச்சலான ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த மாதத்துல செவ்வாயும் அங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சனி சூரியனோட சேர்க்கை பெறும் காரணத்தினால, இணையும் காரணத்தினால சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சூரியன் அங்க இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயம், அது தொடர்புடைய அது சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்க தேர்வு எழுதக்கூடிய அமைப்பு, அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஏன்னா சூரியன் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா பாக்கிய தந்தை ஸ்தானமான அந்த சூரியனுடைய வீடு சிம்ம வீட்டையே பார்க்கும் காரணத்தினால, அதே மாதிரி குரு பகவானும் சிம்ம வீட்டை தன்னுடைய 5ஆம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால அரசு தேர்வு எழுதி அதுல வெற்றி பெறணும், அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். சுக தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் காரணத்தினால பெருசா வீடு கட்டணும், பிரம்மாண்டமா வீடு கட்டணும். ஏன்னா பிரம்மாண்ட காரகன் அங்க சுகஸ்தானத்துல மறந்திருக்கும் காரணத்தினால பெரிய இடம் வாங்கணும், பெருசா வீடு கட்டணும், அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிக்கும். இருந்தாலுமே இங்க ராகு அமர்ந்திருக்கும் காரணத்தினால வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல சில சின்ன சின்ன தடங்கல்களையும் உண்டாக்குவாருங்கிறத மனசுல வச்சுக்கணும். பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறது அனைத்து விதத்திலையும் சிறப்பு. குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மையை உண்டாக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. குழந்தைகளுக்கு படிப்புல அதிகமா ஆர்வம் பிறக்கும். நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு நிச்சயம் உண்டாக்கும். ஏன்னா குரு உங்க ராசியையும் பார்க்கிறார். அப்போ கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கும், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த 5ஆம் பாவகம். அப்போ உயர் பதவிக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அங்க இருந்து குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உண்டாக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பையும், ப்ரமோஷன், நல்ல இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கொடுக்கும். இந்த மாதத்துல 6, 8, 12ஆம் பாவகமான மறைவிடங்கள்ல எந்த கிரகங்களும் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. களத்திரஸ்தானமான 7ஆம் பாவகாதிபதி புதன் பகவான் 3ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். இந்த மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் பாவகமான சுகஸ்தானத்துல பயிற்சியாக போறார். அங்க புதன் நீச்சமாயிருக்கார். ராகு சேர்க்கை பெற்று புதன் உங்களுக்கு 10க்குரியவனும் அவரே தான். அங்க நீச்சமானாலுமே 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நிச்சயமா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். அதுவும் தகவல் தொடர்பு துறை சார்ந்தவங்களுக்கும் நல்ல அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். ஒரு சிலருக்கு ஐடி செக்டார், கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு, கமிஷன் வியாபாரம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கூடுதல் பணவரவு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். தனவரவு சிறப்பா இருக்கும். ஒரு சிலர் தன்னுடைய சொந்த முயற்சியினால புதுசா தொழில் ஆரம்பிக்கணும், அதுவும் ஆணா இருந்தா மனைவியோடையும் பெண்ணா இருந்தா கணவனோட சேர்ந்து புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இதுவரைக்கும் ஒரு அழுத்தம், பிரஷர், வலி, வேதனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள், குறிப்பா நிலங்கள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், டிவோர்ஸ் ஆனவங்களுக்கும் கூட 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். பாக்கியாதிபதி அந்த 9ஆம் அதிபதி சூரிய பகவான் 3ஆம் பாவகத்திலையும் 4ஆம் பாவகத்திலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த மாதத்துல ராகுவோட சூரியன் இணையும் காரணத்தினால இந்த மாத பிற்பகுதியில தகப்பன் மற்றும் தாய், அதாவது தந்தை காரகனும் தந்தை ஸ்தானாதிபதியுமான அந்த சூரிய பகவான் ராகுவோட சேர்க்கை பெற இருக்கார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக தாயார் ஸ்தானத்துல இங்க ராகு சூரியன் சேர்க்கை இருக்கும் காரணத்தினால தாய் தந்தை இருவருடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. 10ஆம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் புதனுடைய வீட்டுல.
புத்திக்காரகனான புதனுடைய வீட்டுல ஞானக்காரகனான கேது பகவான் அமர்ந்திருக்கிறது நற்பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான். அதாவது உள்ளுணர்வு சக்தி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பா தொழில் தானத்துல இந்த கேது இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில என்ன செஞ்சா நமக்கு நல்லது, என்ன செஞ்சா நமக்கு கெட்டது வரும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு திறனோட செயல்படக்கூடிய அமைப்பு, யுக்தியை கையாளக்கூடிய அமைப்பு, சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்க உள்ளுணர்வு படி உங்க மனசு சொல்றத நீங்க கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி லாபஸ்தானத்து குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இந்த மாதத்துல உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி லாபம் இருக்கும். இதுவரைக்கும் நல்லா உழைச்சிங்க, ஆனா அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல, உங்க உழைப்புக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், நல்ல உயர்வு கிடைக்கும். பெரியவர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும். சமூக நலன் சார்ந்தவர்களுக்கும் சமூகம் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் நல்ல புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும். விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அதுல வெற்றி காணக்கூடிய, புகழ் பெறக்கூடிய, முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை அதிகம் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் கலை மற்றும் கலைத்துறையில இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும், புகழ் காணக்கூடிய அமைப்பையும் உண்டாகும். அழகு மற்றும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சுக்கிரன் காரகத்துவம் வரக்கூடிய தொழில்களான ஜவுளி, கலை, அழகு, இனிப்பு, உணவுப் பொருள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகன்று நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உண்டாக்கும். ராகு சுகஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தொழிலுக்காக, வேலைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய அமைப்பு, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும், வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், நல்ல உயர்வு காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா, ஒவ்வொரு வியாழக்கிழமை தினங்கள்லையும் தட்சணாமூர்த்தியை சென்று வழிபட்டா உங்க மனசுல இருக்கும் குழப்பங்கள் நீங்கும். குழந்தைகள் மூலமா இருந்த சங்கடங்கள், தொந்தரவுகள் தீரும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.